அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜூன் மாசம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆஷாட பஞ்சமியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பாவும் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அரிதான ஒரு நாளாவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ கண்ணில் படும்னே சொல்லலாம். அதே மாதிரி அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்ல போற இந்த 2 இலைகளும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு ஆஷாட நவராத்திரியோட சக்தி வாய்ந்த 9 நாட்கள் இருக்கு. இந்த 9 நாட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுலயும் இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இது நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில இந்த நாள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரே வாய்ப்பா நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான அரிதான சேர்க்கைகள் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைகள் திரும்பி நமக்கு வருமானு தெரியாது. அதாவது இந்த நாள்ல தேதியில வரக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் இதுவரைக்கும் நமக்கு வராத ஒரு அமைப்பா இருக்கு. திரும்ப எப்ப வருங்கிறதையும் சொல்ல முடியாது. அந்த வகையில இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல இருக்கக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய இந்த சேர்க்கைய பத்தி நம்ம சேனல்ல மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் இந்த நாள்ல சேர்க்கை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதல்ல நமக்கு 6/6ங்கிற சுக்கர சேர்க்கை இருக்கு. இந்த சேர்க்கை ஜூன் மாசம் ஃபுல்லாவே நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு 520ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. கூரைய பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஏஞ்சல் நம்பர் தான் 520ங்கிற ஏஞ்சல் நம்பர். தேதியிலேயே இந்த மாதிரியான அமைப்பு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அடுத்ததா இதுவரைக்கும் நமக்கு தேதியில வராத ஒரு அற்புதமான சேர்க்கை, அதாவது 2190ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த ஏஞ்சல் நம்பர் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதே மாதிரி மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லக்கூடிய பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இருக்கு. அடுத்ததா நமக்கு பணத்தை அள்ளி தரக்கூடிய தேவதை கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. 517ங்கிறது கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பர். இத பத்தி தொடர்ந்து 2 பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த சேர்க்கைகள் தேதியில நமக்கு எப்படி வருதுங்கிறத பத்தி அந்த வீடியோலயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அந்த 2 வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. முதல் வீடியோல எலுமிச்சம்பழத்தை வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான ஒரு பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இன்னைக்கு இருக்கிறனால இன்னைக்கு சாயங்காலம் சரியா 5:17 இந்த நம்பரை 5 முறை மட்டும் சொன்னாலே போதும். கிரீன் தாராமா நீங்க கேட்ட பணத்தை அள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லி இன்னொரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தியும் 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. சரி, இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கற்பூரவள்ளி இலைகள் தேவைப்படும். ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை கிடைச்சா கூட போதுமானது. இந்த கற்பூரவள்ளி இலையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. நல்ல நேர்மறை ஆற்றலை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுதான் கற்பூரவள்ளி இலை.
அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய இன்னொரு இலை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை. கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 2 இலைகளும் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமா அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். இந்த நாள்லயும் அதிர்ஷ்டம் நிறைஞ்ச சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அந்த வகையில இந்த 2 இலைகளுமே நமக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த 2 இலைகள் உங்களுக்கு கிடைக்கும்னா தவறாம இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உடனடியா மாற்றங்களை நீங்களே உணர்வீங்க. அடுத்ததா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா நமக்கு ஒரு கற்பூரம் தேவைப்படும். பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கிறது நல்லது. பச்சை கற்பூரம் உங்ககிட்ட கிடையாதுன்னா சாதாரண கட்டி கற்பூரத்தையே நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், அப்படி இல்லைன்னா சாதாரண கற்பூரம் இருந்தாலே போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல முகம் கை காலை கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் நம்ம வாராகி அம்மா கிட்டையும் அப்படி இல்லைன்னா உங்க இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர், இந்த நாள்ல இருக்கக்கூடிய சேர்க்கைய நீங்க எழுதிக்கோங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். 1176. இதுதான் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர். பெருமாளோட எனர்ஜிய நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர். பிரியாணி இலையில மட்டும் இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க. இதுக்கப்புறமா அந்த பிரியாணி இலையையும் கற்பூரவள்ளி இலையையும் உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அஃபர்மேஷன் வேணாலும் சொல்லலாம். சிம்பிளா ஐ ஆம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னெட்ங்கிற அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா தமிழ்ல சொல்லணும்னு விருப்பப்படுறவங்க 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி அஃபர்மேஷன் சொன்னாலே போதுமானது. இதுக்கப்புறமா இந்த பிரியாணி இலையையும் கற்பூரவள்ளி இலையையும் நீங்க எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுலயோ அப்படி இல்லைன்னா ஒரு அகல் விளக்குலயோ வச்சுட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் அப்படி இல்லைன்னா சாதாரண கற்பூரத்தை வச்சு ஏத்தி வச்சு எரிய விடுங்க. இப்படி எரியும் போது அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு இருங்க. கற்பூரவள்ளி இலை எரியும் போது அந்த வாசம் உங்க வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். அதே மாதிரி உங்க ஆறாவையும் இந்த கற்பூரவள்ளியோட இலை ஸ்ட்ராங் ஆக்கும். இப்போ இந்த கற்பூரவள்ளி இலைய நம்ம பச்சையாவே வச்சு எரிச்சிருக்கிறனால அது முழுசா எரியலனா கூட பரவாயில்ல. அந்த வாசம் உங்களுக்குள்ளேயும் உங்க வீடு ஃபுல்லாவும் பரவினாலே போதுமானது. இந்த மாதிரி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கக்கூடிய கற்பூரவள்ளி இலையையும் அந்த சாம்பலையும் உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நீங்க ஊதி விட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த அதிர்ஷ்டத்தை அள்ளி தரக்கூடிய நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.